ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என் திமிரை ஆண்ட அணங்கே நாவல் பகுதி 15. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். என்னதான் பல லட்சங்கள் எழில்பிறையின் வங்கி கணக்கில் இருந்தாலும் அந்த வங்கி கணக்கை அதர்வா முடக்கி வைத்திருந்தான். அவளது வங்கி கணக்கை மட்டுமல்ல, அவளது அப்பா அம்மா தம்பியின் கணக்கை கூட அவன் முடக்கி வைத்திருந்தான். அவள் கணக்கு வைத்திருக்கும் வங்கிக்கு சென்று எழில்பிறையும் குடும்பமும் ஏதோ ஆபத்தில் சிக்கி இருக்கிறார்கள், அவர்கள் எங்கு என்று தெரியவில்லை, அவர்களது வங்கி கணக்கிலிருந்து பணம் ஏதாவது எடுக்கப்படுமானால் அது அவர்களை மிரட்டி யாரோ எடுப்பதாக தான் இருக்கும் என்று கூறி மிகவும் நெருக்கமான அந்த வங்கி மேனேஜரை எளிதில் நம்ப வைத்து வங்கி கணக்குகளை முடக்கிவிட்டான் அதர்வா. அதை சரி செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் நேரில் வந்தாக வேண்டும். அப்படி வந்தாலும் எதிரிகளின் கண்காணிப்பில் தான் அவர்கள் வங்கிக்கு வரக்கூடும். அதனால் நால்வரில் யார் வங்கிக்கு வந்தாலும் உடனே தனக்கு தகவல் கொடுக்குமாறும் வங்கி மேலாளரிடம் அவன் கூறியிருந்தான். எழில்பிறை தேனியை விட்டு சென்ற 2 நாட்களில் இப்படி ஒரு சிக்கலில் அவளை சிக்க வைத்து விட்டான் அதர்வா. காசு இல்லாமல் திண்டாடும் போது அவள் கண்டிப்பாக வங்கிக்கு வந்து விடுவாள் என்று நினைத்தான், அல்லது திரும்பி ஊருக்கு வந்து விடுவாள் என்று நினைத்தான். அதே போன்று அவள் காசுக்கு திண்டாடும் நிலையும் வந்தது. முழு பட்டினி கிடந்த நாட்களும் உண்டு. ஆனால் கல்லூரியில் படிக்கும் போது வேறு வங்கியில் தனக்கென ஒரு அக்கவுண்டை அவள் திறந்திருந்தாள். அதில் அதிகம் காசு எதுவும் இருக்கவில்லை என்றாலும் அதில் இருந்த காசுதான் சில நாட்களுக்கு அவளுக்கு உதவியாக இருந்தது. இப்போது அந்த வங்கி கணக்கில் தான் அவளது ஊதியம் வருகிறது. அப்படி ஒரு வங்கி கணக்கை அவள் வைத்திருப்பதை அதர்வா அறியாததால் இப்போதும் அவன் கண்ணில் சிக்காமல் பாதுகாப்பாக இருக்கிறாள். அவளது வங்கி கணக்கை அதர்வா முடக்கி விட்டதாலும் அவளது நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களை மிகவும் நெருக்கமாக அதர்வா கண்காணித்துக் கொண்டு இருப்பதாலும் சில சமயங்களிலேனும் எழில்பிறை காசுக்கு திண்டாடுவதுண்டு. இப்போதும் சில சமயங்களில் அவளுக்கு அப்படி ஒரு நிலை வருவதுண்டு. அப்படி ஒரு நிலை வந்ததால் தான் இன்று இப்போது கௌதமின் மனைவியாகும் நிலையும் அவளுக்கு வந்தது. இரவு 8 மணி. கௌதமின் வீடு மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. உற்றார் உறவினர் என்று வீடே களை கட்டுகிறது. வெளியூரில் இருந்து திருமணத்திற்கு வந்த நெருங்கிய உறவினர்கள் அவர்கள் வீட்டில் தான் தங்கியிருக்கிறார்கள். எழில்பிறையை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. வைகை எழில்பிறையின் கையை இறுக்கமாக பிடித்திருந்தாள். சத்தியமா எழில், இனி எங்க வீட்டுக்கு கூட ஏதோ 3வது மனுஷி மாதிரி தான் நான் வந்து போகணும்னு நினைச்சு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? வைகை கூற, ஆமா எழில், கௌரி மட்டும் மருமகளா வந்திருந்தா அவ்வளவுதான், அவ அனுமதி இல்லாம வீட்டுக்கு வந்தே இருக்க முடியாது. காவேரியும் கூற, நாங்க கூட பயந்துதான் போயிட்டோம், ஆனா நீனா ஆனதும் இப்போ எங்க உரிமையும் சுதந்திரமும் எங்களுக்கே திருப்பி கிடைச்ச மாதிரி இருக்கு. எப்ப வேணும்னாலும் முழு சுதந்திரத்தோட உரிமையோட எங்க வீட்டுக்கு நாங்க வந்துட்டு போலாம். கோதாவரி கூற, ஆமாமா, நான் கூட பயந்தே போயிட்டேன். நர்மதாவுக்கும் அதே கருத்துதான். மிகவும் தெளிந்த ஒரு நீரோடையாக எழில்பிறையின் மனம் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது. அது அவள் முகத்தை பிரகாசமாக்கியதோடு அவள் அழகை இன்னும் உயர்த்தி காட்டியது. கௌதம் அவனது உறவினர்களோடு பேசிக் கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு காந்த சக்தி அவனை எழில்பிறையை நோக்கி ஈர்க்கத்தான் செய்கிறது. அவள் தன் தாத்தா சொத்தை எப்படி அவளது பெயருக்கு மாற்றி எழுத வைத்தாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. அதை நினைக்கும் போது அவள் மீது ஒரு கோபம் உருவாகவே செய்கிறது. அதையும் தாண்டி அவள் மீது ஒரு இனம் புரியாத பாசம், காதல், ஈர்ப்பு ஏதோ ஒன்று உருவாகிறது. அதை அவனால் தடுக்க முடியவில்லை. இப்போது அவள் அவனுக்கு சொந்தம், அவன் மனைவி. அதை அவன் மனம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டது. அதனாலேயே அவன் உரிமையோடு அவளை ரசிக்கிறான். சூழ்ந்திருக்கும் உற்றார் உறவினர்களுக்கு எழில்பிறையை அறிமுகப்படுத்திய நர்மதையின் கையில் ஒரு அழகான கூலிங் கிளாஸ் இருக்கிறது. அவளது மகன் எங்கிருந்தோ எடுத்து வந்து விளையாட அதை அவன் உடைத்து விடக் கூடாது என்று குழந்தையிடமிருந்து வாங்கி வைத்திருக்கிறாள். எழில்பிறை சிரித்து சிரித்து பேசி மகிழும் போது ஒரு தருணத்தில் அவள் எதிரில் அமர்ந்திருக்கும் நர்மதியின் கையில் இருக்கும் கூலிங் கிளாஸில் அவள் முதுகுக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் கௌதம் தெரிவதை கண்டாள். தன்னுடையவன் என்று அவள் மனம் உரிமை கொண்டாடுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. அவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னை மணந்து கொண்டான். ஆனால் அவன் தன்னவன், தன் கணவன் என்று அவள் மனம் நினைத்தது. ஆனாலும் ஒரு மனைவி என்பதற்கான எந்த உரிமையையும் கௌதமிடம் அவள் எதிர்பார்க்கவில்லை. அந்த தகுதி தனக்கு இல்லை என்றுதான் அவள் நினைக்கிறாள். கௌதம் அவனது உறவினர்களிடம் சிரித்து பேசும் அழகை ரசித்தபடியே அவளும் அவனது அக்கா தங்கைகளோடு பேசும்போதுதான்
இடையிடையே கௌதம் அவளை ரசிப்பதை கண்டான். ஒரு நொடி மகிழ்ச்சியில் அவளுக்கு மூச்சு அடைத்துக் கொண்டது. அவன் தன்னை தான் ரசிக்கிறானா, இல்லை தனக்கு அப்படி தோன்றுகிறதா என்ன? அவனாவது தன்னை ரசிப்பதாவது தனக்குதான் தோன்றுகிறது என்று தன்னையே சமாதானம் செய்து கொண்டாள். அப்போது அங்கு வந்த ஒரு நடுத்தர வயது பெண்மணி எழில்பிறையின் கையை பிடித்து அங்கிருந்து அழைத்து சென்று அங்கு கூடியிருந்த ஒரு கூட்டத்தின் மத்தியில் அமர்த்தினார். என்னம்மா, நீ உங்க மாமியார் வீட்டு சொந்தங்களோட மட்டும்தான் பேசுவியா? நான் யார் தெரியுமா? உன்னுடைய மாமனாருடைய அக்கா. இவங்க எல்லாரும் என்னுடைய பிள்ளைங்க, மருமகளுங்க, மருமகனுங்க, பேர பிள்ளைங்களும் இங்கதான் இருக்காங்க. ஒவ்வொருவரையாக அந்த பெண்மணி அறிமுகப்படுத்தும் போதுதான் கௌதம் அவள் கண்ணெதிரில் அமர்ந்திருப்பதை கண்டவள் அவன் தன்னை தான் இடையிடையே பார்த்து ரசித்தானா என்று அறிய விரும்பி அவனையே கவனித்துக் கொண்டிருந்தாள். அவன் அவளை தான் இடையிடையே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்திருக்கிறான். அவள் அங்கிருந்து எழுந்து வந்ததை அவன் பார்க்கவில்லை. சிரித்து பேசும் அவனது விழிகள் எழில்பிறை அமர்ந்திருந்த இருக்கையை பார்த்து அவள் அங்கு இல்லை என்று கண்டு திகைப்பதை கண்டாள். அவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அவனுக்கும் தன் மீது ஒரு பாசம் இருக்கிறது. அதை நினைக்கும் போதே அவளது மகிழ்ச்சி இன்னும் இரட்டிப்பானது. அவன் முகத்தில் அதுவரை தவழ்ந்து கொண்டிருந்த புன்னகை சட்டென்று காணாமல் போனதை எழில்பிறை கண்டாள். அது கூட அவளது மகிழ்ச்சியை இன்னும் அதிகமாக்கியது. அவளுக்காக அல்லவா அவன் தவிக்கிறான். அந்த தவிப்பை ரசித்தபடியே அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் எழில்பிறை. அவன் விழிகள் எங்கெங்கோ கலவரத்தோடு அவளை தேடி ஓடுகிறது. ஒருமுறை அவளையும் தாண்டி சென்ற அவனது விழிகள் மீண்டும் திரும்பி வந்து அவள் மீது நிலைக்க ஒரு குளிர் தென்றல் அவளை தழுவி சென்றது போல் உணர்ந்தாள். இருவரின் விழிகளும் இப்போது ஒன்றோடொன்று உரசிக்கொண்டு சட்டென்று பின்வாங்கி பிரிந்து சென்றன. கௌதமின் இதழ்களில் ஒரு அழகான குறும்பு புன்னகை உதயமாவதை மீண்டும் விழிகளை அவன் மீது பதிக்கும் போது எழில் கண்டாள். தான் அவனை ரசித்ததை அவன் அறிந்துதான் இப்படி சிரிக்கிறானோ? அவளுக்கு சந்தேகம் வந்துவிட சட்டென்று விழிகளை இழுத்து கொண்டவள் அதன் பிறகு தவறி கூட அவனை பார்க்கவில்லை. ஆனால் கௌதமின் விழிகள் அவளது ஒவ்வொரு அசைவையும் ரசித்தது. அவள் பேசும்போது அசையும் அவளது பெரிய ஜிமிக்கி, அவள் கூந்தலை உரசி செல்வது கூட அழகு. இடையிடையே விரல்களால் காதோர கூந்தலை அவள் சரி செய்வது கூட அழகுதான். பேசும்போது விரியும் அவளது செவ்விதழ்கள் அழகோ அழகு. நீண்ட சங்கு போன்ற கழுத்தில் துஞ்சும் அந்த அட்டியல் கூட அழகு. அவள் மார்போடு ஒட்டி உரசி கதை பேசும் அவன் கட்டிய தாலி மீது ஒரு பொறாமை. எப்போதும் அவள் மார்போடு கதை பேசுகிறதே. அவளது கை வளையல்கள் கூட அங்கும் இங்கும் அசைந்து அவனிடம் காதல் பேசுகிறதா என்ன? ஓடி வந்த அந்த மழலை அவளை பிடித்து போய் அவளோடு ஒட்டி உரசி நிற்க அந்த மழலையை தூக்கி மடியில் அமர்த்தியவளின் விழிகள் கௌதமின் சகோதரிகள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தது. ஆனால் அவள் விழிகளில் சிக்கியது ஆசையாய் காதலாய் அவளையே அணு அணுவாய் ரசித்துக் கொண்டே நர்மதையிடம் பேசிக் கொண்டிருக்கும் கௌதம். அவன் மீது பதிந்த விழிகள் அப்படியே பசை போன்று அவன் மீது ஒட்டி கொண்டு நகர மறுத்தது. அவன் விழிகளும் ஆடாமல் அசையாமல் பேச்சை மறந்து அவள் மீது நிலைத்துவிட நர்மதை அவனை பிடித்து உலுக்கி என்ன என்று கேட்டாள். இல்லை என்று புன்னகையோடு தலை அசைத்தபடியே தன் விழிகளை பறித்து நர்மதையின் மீது நட்டு அவளோடு பேசினாலும் இடையிடையே விழிகளை திருப்பி எழில்பிறையை ரசிக்கவே செய்தான். மிகவும் சிரமப்பட்டு தன் விழிகளை இழுத்து கொண்ட எழில்பிறை அதன் பிறகு அவனை பார்க்கவே இல்லை. தன் மடியில் அமர்ந்திருக்கும் அந்த மழலையிடம் கொஞ்சி பேசுவதும் விளையாடுவதுமாக அவள் நேரத்தை கழித்தாள். சிறிது நேரத்திலேயே அந்த மழலை அவள் மார்பில் சாய்ந்து உறங்கிவிட்டது. அதன் பிறகு அந்த குழந்தையின் தாய் வந்து குழந்தையை தூக்கி சென்றார். நேரம் 10 மணி. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். கௌதமின் அம்மா அழைக்க அந்த பெரிய உணவு மேஜையின் முன்னால் அனைவரும் வந்து அமர்ந்தனர். கௌதமின் அருகில் ஒரு இருக்கையை விட்டு விட்டுதான் அனைவரும் ஒவ்வொரு இருக்கையில் அமர்ந்தனர். அந்த இருக்கையின் அருகில் வந்த எழில்பிறை அதில் அமராமல் காவேரி என்று அழைத்தபடியே அவளிடம் ஏதோ பேச செல்வது போல் சென்று அவள் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்து விட்டாள். கௌதமின் விழிகளில் ஒரு ஏமாற்றம் பிரதிபலித்தது. அதை ஓர பார்வையால் பார்த்து ரசித்து மகிழ்ந்தாள் எழில்பிறை. உணவை முடித்துக் கொண்டு அனைவரும் அவரவர் அறைக்கு சென்றுவிட கௌதமின் சகோதரிகள் எழில்பிறையை ஒரு அறைக்கு அழைத்து வந்து அவளுக்கு புது சேலை கட்டிவிட்டு நகைகளையும் அணிவித்து தலை நிறைய மல்லிகையும் சூட்டி அவளை அழைத்து வந்து கௌதமின் அறையில் விட்டு சென்றனர். அதுவரை கௌதம் தானே என்று அலட்சியமாக இருந்த எழிலின் மனதில் ஒரு பதற்றம். அவனை எப்படி எதிர்கொள்வது? அவளை அலங்கரித்து சகோதரிகள் அழைத்து வரும்போது அவளது விழிகள் அங்கு முழுவதும் கௌதமை தேடி பார்த்தது. ஆனால் அவன் அங்கு இருக்கவில்லை. அவன் அறையில் தான் இருப்பான் என்று அவள் மனம் நினைத்தது.
அடுத்த நொடி அவள் இதய துடிப்பு நொடிக்கு ஒரு முறை எகிரியது. கௌதமின் சகோதரிகள் அவளை கௌதமின் அறை வாசலில் விட்டு செல்ல கதவை திறந்து கொண்டு உள்ளே அடியெடுத்து வைத்தவள் அறைக்குள் கௌதம் இல்லை என்று கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனால் அடுத்த நொடி அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் கௌதம். பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.